அடியேன் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய தினம் நாம் சேவிக்கப் போவது, அதாவது பார்க்க போவது, பெரியஜீயர் என்று அழைக்கப்படும் மணவாள மாமுனிகளின் வைபவத்தை பற்றி தான். இவருக்கு பெரியஜீயர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. பெரியஜீயர் என்பதை விட நம்பெருமாளுக்கே ஆச்சாரியனாக இருந்து காலக்ஷேபம் சாதித்த பெருமை இவருக்கு சேரும். நம்பெருமாள் எல்லா உற்சவங்களையும் நிறுத்திவிட்டு இவரிடம் காலக்ஷேபம் கேட்க வேண்டும் என்று காத்திருந்து அனுபவித்தாராம். முதல் தனியனாக தன்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே செவிக்கப்படும் ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் இதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்திர முனி என்ற தனியனை எடுத்து கொடுத்தவரும் நம்பெருமாளே. அரங்கநாயகன் என்ற சிறுவன் உருவத்திலே வந்திருந்து இந்த காலக்ஷேபம் முடியும் சாற்றுமறை தினமன்று எடுத்து கொடுத்து தன்னுடைய ஆதிசேஷ பரியங்கத்தை அருளி செய்தவர் நம்பெருமாள் இந்த பெரியஜீயருக்காக. இவருடைய இயற்பெயர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இவர் அவதரித்தது ஆழ்வார் திருநகரியிலே 1370 அவர் அவதரித்த வருடம். இவரது காலம் 1370 முதல் 1443. இவர் ஸ்ரீ ராமானுஜரின் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று நாம் போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜர் உடையவர் அவருடைய மறு அவதாரமாகவே கருதப்படுகிறார். ராமானுஜர் இளையாழ்வாரின் அவதாரம். அவருடைய மீதி காலமான 80 ஆண்டு காலத்தை இங்கே மணவாள மாமுனிகளாக அவதரித்து நமக்கெல்லாம் அருள் புரிந்தார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். இவருடைய தாயார் ஸ்ரீ ரங்கநாச்சியார் என்ற திருநாமம் உடையவர். தந்தையார் திகழக்கடந்தான் திருநாவீரு உடைய பிரான். இவர் தனது தந்தையாரிடமே கிடாரம், அதன் அருகில் இருக்கக்கூடிய சிக்கிள், அந்த இடத்துல தந்தையிடமே அவர் வேத அத்தியனமெல்லாம் பயின்று வந்தார். திருவாய்மொழி பிள்ளை அவரின் வைபவங்களை செவியுற்று அவர் ஆழ்வார் திருநகரிக்கு திரும்பினார். இவர் திருவாய்மொழி பிள்ளையை திருவடிகளை தஞ்சம் என்று அடைந்து அவரிடத்திலே காலக்ஷேபங்கள், அவரிடத்திலே அனைத்தும் கற்றறிந்தார். இவருக்கு திருமணம் ஆனது. 15 வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது. இவருக்கு ஒரு மகன் பிறக்க தன்னுடைய ஆச்சாரியனின் திருநாமத்தையே சாற்ற வேண்டும் என்று திருவாய்மொழி பிள்ளையிடம் போய் வேண்டி நின்றாராம். ஆனால் திருவாய்மொழி பிள்ளை ராமானுஜர் நூற்றாண்டாயதில் வரக்கூடிய எம்ஐ ராமானுஜன் என்ற அந்த திருநாமத்தை பரிந்துரைக்க அழகிய மணவாள மாமுனிகள் அவர் தனது திருமகனாருக்கு எம்ஐ ராமானுஜன் என்ற திருநாமத்தை சாற்றினார். இவருக்கு மொழியிலேயே மிகுந்த ஈடுபாடு அதிகம். தனது ஆச்சாரியானான திருவாய்மொழி பிள்ளையிடத்திலே அனைத்தும் கற்று அவரிடத்திலே தஞ்சமின்றி இருந்தவர். அவர் திருநாடு அலங்கரித்த பின்புதான் அவர் ஸ்ரீரங்கத்துக்கே வருகிறார். திருவரங்கம் வரும் வழியிலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர், திருமாலிருஞ்சோலை எல்லாம் சென்று அங்கு ஆண்டாளையும் கள்ளழகரையும் சேவித்து அவர்களுக்கு மங்களாசாசனம் செய்வித்தார். திருவரங்கம் வந்து காவேரியில் நீராடிவிட்டு அங்கிருந்து பெரிய பெருமாளின் பிரசாதங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பின்பு பிள்ளை உலகாரியனை சென்று சேவிக்கிறார். அவரையும் அவரது திருத்தம்பியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவரையும் சென்று அவர் பாராட்டி இந்த சத் சம்பிரதாயத்துக்காக அவர்கள் செய்த கைங்கரியத்தெல்லாம் பாராட்டி மகிழ்ந்தார். திருவரங்கத்திலேயே சில நாள் அவர் கழித்தார். அதன் பிறகு திருப்பதிக்கு போகிறார். திருப்பதி போய் அங்கே ஆழமான சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் கற்று தேர்ந்து வருகிறார். வானமாமலை ஜீயர். இவருடைய இயற்பெயர் அழகிய வரதன். இவருக்கு பொன்னடிக்கால் ஜீயர் என்ற திருநாமம் ஏற்பட்டது ஏன் என்றால், இவர் மணவாள மாமுனிகளை தஞ்சப்பற்றிய பிறகுதான் செம்பொற் கல்லழடி தேவா என்பது போலே
நிறைய சீடர்கள் மாமுனிகளை தஞ்சம் அடைகிறாராம். அதனால் இவருக்கு பொன்னடிக்காள் ஜீயர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. திருவரங்கத்திலிருந்து திருப்பதிக்கு மணவாள மாமுனிகள் மங்களாசாசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போகிறார். அவர் போகிறதுக்குள்ள அந்த காலத்துல எல்லாம் போக்குவரத்து வசதி ரொம்ப கம்மி இல்லையா. அவர் இங்கேருந்து போகிறதுக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி அப்பன் அப்படிங்கிற ஜீயர் கனவுல பெரிய பெருமாள் சனித்துன்றிருக்கார். அவர் கூட ஒரு சன்னியாசியும் இன்னொரு கிரகஸ்தரும் இருவரும் வருவது போல அவருக்கு கனவு. இதுக்கு அர்த்தம் புரியலையே அப்படி என்று அவர் வினவ அப்போதான் தெரிஞ்சது மாமுனிகள் அங்கே வந்து கொண்டிருப்பது. மாமுனிகள் ஸ்ரீரங்கத்துலேருந்து அங்கே வந்துட்டுருக்கார் அப்படின்னு. இங்கேருந்து மாமுனிகள் ஸ்ரீரங்கத்துலேருந்து திருப்பதிக்கு போகிறார், திருவேங்கடத்துக்கு. அங்கே அவருக்கு தீர்த்த பிரசாதம் ஸ்ரீ சடகோபம் எல்லாம் அவர் சாதித்து அருளுகிறார். மாமுனிகளும் அங்கே ஏழுமலை யானை திருவேங்கடத்தானை அங்கே சேவிச்சுட்டு அங்கேருந்து கோவிந்தராஜபுரம் நரசிம்மர் எல்லாரையும் அவர் சேவித்து மங்களாசாசனம் செய்கிறார். அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு வரார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவபெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்கிறார். அங்கேருந்து மீண்டும் ஸ்ரீபெரும்புதூருக்கு வரார். எம்பெருமானரை வடிவழகில் அப்படியே மயங்கி மூழ்கி போகிறாராம். அதனால் அவருக்கும் அங்கே மங்களாசாசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து கிடாம்பிக்கு வரார். கிடாம்பிக்கு அங்கிருந்து காலக்ஷேபம் கேட்கிறார். கிடாம்பி நாயனார் என்பவரிடத்துல அவர் காலக்ஷேபம் அவர் கேட்கிறார். கேட்டு அங்கே இருக்கும்போது எல்லாரும் தர்க்கவாதத்துக்கு அவரை அழைக்கிறார். ஆனால் அவருக்கு அதில் விருப்பமே கிடையாது. தர்க்கவாதத்துக்கெல்லாம் விருப்பம் இல்லை. திருவாய்மொழியையும் கிரந்தங்களையும் அவருடைய ஆச்சாரியன் அவர் அருளி செய்தது போல அவர் ஆச்சாரியன் வார்த்தைகளுக்கு இணங்க இந்த சத் சம்பிரதாயத்தை பிரவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அதே எண்ணத்தோடு தான் இருந்தார் சுவாமிகள். ஆனாலும் சிலர் இவரை விடவில்லை, தர்க்கவாதத்துக்கு அழைத்தனர். அதை மறுக்க முடியாமல் தர்க்கவாதம் செய்து ஜெயிக்கிறார். இதை பார்த்த இவருடைய இந்த காலக்ஷேப ஆச்சாரியனான கிடாம்பி நாயனார் ஆச்சரியப்பட்டு போகிறார். ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவருடைய புத்தி கூர்மையை வியந்து அந்த கிடாம்பி நாயனார் என்ன பண்ணுறார், இவர் இடத்துல அவர் கேட்குறாராம், நீ யாருன்னு எனக்கு காமிச்சு கொடு. ஏன்னா இவர் ஆதிசேஷனுடைய மறு அவதாரம். அதனால் கேட்குறார், நீ யாருன்னு எனக்கு உன்னுடைய சுயரூபத்தை காமித்து கொடு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவர் கேட்குறார். உடனே மணவாள மாமுனிகள் தன்னுடைய ஆதிசேஷ ஸ்வரூபத்தை வெளிக்காட்டினாராம். இதை கண்டு கிடாம்பி நாயனார் தானும் அப்படியே பரவிசத்து அப்படியே மேலும் ரொம்ப பரிவு காட்ட தொடங்குகிறார். அதன் பின்னாடி ஸ்ரீபாஷிய காலக்ஷேபங்களை எல்லாம் அவர்கிட்ட கற்று அங்கிருந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, எல்லாம் காலக்ஷேபமெல்லாம் ஆச்சு. அவர்கிட்ட தன்னுடைய ஆச்சாரியன்கிட்ட எல்லாம் கற்ற பின்பு அங்கிருந்து மீண்டும் திருவரங்கத்துக்கே வந்துடுறார். திருவரங்கத்துக்கு வந்த மாமுனிகள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய காலக்ஷேபத்துக்கு தனக்கு ஒரு மடம் வேண்டும் அல்லவா, அதனால பிள்ளை உலகாரியன் அவருடைய திருமாளிகளிலிருந்து மண்ணை கொண்டு இங்கே உத்தர வீதியில் இருக்கக்கூடிய அந்த மடத்தை சரி பண்ணி அங்கே இருந்து அவர் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறார். இவருக்கு இந்த கைங்கரியங்கள் செய்யும்போது நிறைய இடையூறுகள்லாம் வருது. ஏன்னா லௌகிக வாழ்க்கையில் இருந்தோம் அப்படின்னா பலவிதமான இடையூறுகள் வரும் இல்லையா. அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சந்நியாசம் வாங்கிக்கணும். ஏன்னா தீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும், நிறைய விஷயங்கள் இருக்கும் லௌகிக வாழ்க்கையில். அதனால் நம்ம சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்நியாசம் வாங்கிக்கிறார். இவர் யாரிடத்துல சந்நியாசம் வாங்கிக்கிறார் அப்படின்னா, சடகோப எரி என்பவரிடம் சந்நியாசம் வாங்கிக்கிறார். இந்த சந்நியாசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கேயே அந்த உத்தர வீதியில், இப்போ இருக்கக்கூடிய அந்த உத்தர வீதியில் அந்த மடத்திலேயே அவர் காலக்ஷேபங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தார். கிரந்தங்களை எல்லாம் திரட்டி, ஏன்னா அந்த காலத்தில் நிறைய அந்த படையெடுப்புகள்னால நிறைய கிரந்தங்கள்லாம் அழிஞ்சு போயிருந்தது. பாதி கிரந்தங்கள் அப்படியே கரையான் அரித்து போயிருந்தது. அதெல்லாம் அவர் கைங்கரியம் பண்ணி அதெல்லாம் எடுத்து சரிபார்த்து எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அங்கே உத்தம நம்பி என்று ஒருவர் இருந்தார் திருவரங்கத்தில். அவரை திருத்தி பண்ணி கொண்டு தன்னிடத்திலே அவர் சேர்த்து கொண்டார். இவரது வைபவங்கள் இப்படியே தெரிஞ்சு அப்படியே காட்டு தீ போல் அப்படியே பரவுறது. அப்படி பரவினதும் அவர் இடத்துல திருமஞ்சனம் அப்பா என்பவரும் அவருடைய திருக்குமாரத்தி அதாவது மகள் அவள் ஆட்சியும் பட்டபிரான் ஜீயர் போன்றவரும் இவரிடத்துல தஞ்சம் என்று சேர்கிறார்கள். திருவரங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு
வல்லவ ராஜேந்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சிங்கரையர் இன்னும் ஒரு சுவாமி என்ன பண்ணுறார், பெரியஜீயரை சேவிக்கணும் அப்படின்னு வரார். அவருடைய மடத்துக்கு வரார். மடத்துக்கு வரும்போது அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஜீயரை ஒரு சுவாமியை பார்க்க போகும்போது தன்னுடைய விளை நிலங்களில் என்னெல்லாம் காய்ச்சிருக்கோ விளைஞ்சிருக்கோ அதை எடுத்துன்னு வந்து கொடுக்குற பழக்கம் உண்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா காயெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்காக வரார். இதனால் பெரிய பெருமாளுக்கு ரொம்ப இவர் மேலே பரிவு வந்துதான். அதனால் பெரிய பெருமாள் என்ன பண்ணாராம், இந்த சிங்கரையருடைய கனவுல தோன்றி மணவாள மாமுனிகள் யார் தெரியுமா, அவர் வந்து ஆதிசேஷன், என்னுடைய இந்த படுக்கையானவன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்தாராம். என்னுடைய தனது திரு அனந்த ஆழ்வானே என்று அவர் கனவுல காட்டி கொடுத்தாராம் சிங்கரையருக்கு. கோவில் அண்ணன் சுவாமிகளின் கனவிலே எம்பெருமானார் தோன்றி தானே அழகிய மணவாள மாமுனிகள் என்று காட்டி கொடுத்ததன் பேரிலே கோவில் அண்ணன் சுவாமிகளும் மாமுனிகளிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு அவரை தஞ்சம் புகுகிறார். அதன் பிறகு அப்பாச்சி அண்ணார், ஆட்சின்னு சொன்னோம் இல்லையா, அவருடைய திருத்தகப்பனார், அவரும் மாமுனிகளிடத்துல தஞ்சம் புகுகிறார். ஆனால் அவருக்கு பொன்னடிக்கால் ஜீயரை கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் செய்ய வைக்கிறார் மாமுனிகள். இவர் இப்படி வளர்ந்துட்டே வராரா. இப்படி வளர்ந்துட்டே வர்றதுனால இவர் மேலே நிறைய பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா பொறாமப்படுறா. ஸோ பொறாமப்பட்டதுனால இவருடைய மடம், அந்த பல்லவராயன் மடம்னு சொல்லக்கூடிய அந்த மடத்துக்கு தீ வச்சிட்றா. தீ வச்சோடனே எல்லாரும் அந்த மடத்தை சுற்றி தீ வச்சோன்னே எல்லாரும் வெளியில் நின்று சில பேர் வேடிக்கை பார்க்குறா, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. ஆனால் மாமுனிகள் ஆதிசேஷ அவதாரம் தானே, அதனால் அவர் என்ன பண்ணுறாராம், உள்ளேந்து அவருடைய அந்த சுயரூபத்தை எடுத்துன்னு வெளியில் வந்துடுறார். வெளியில் வந்து நின்று அவரும் அங்கே வேடிக்கை பார்க்குறாராம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விஷயம் வந்து அப்போல்லாம் ஒரு சிற்றரசர்கள் அரசர்கள் ஆட்சி செய்து கொண்ட காலம். அந்த அரசனுக்கு காதில் புகிறது. போனோடனே நான் வேணா இந்த பொறாமைக்காரர்களை தண்டிக்கிட்டோமா அப்படின்னு மாமுனிகள் இடத்துல வந்து அந்த ராஜா கேட்குறார். அதுக்கு அவர் பரந்த மனப்பான்மை கொண்டு வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்கோ, பரவாயில்ல, அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவருடைய மனசு பாருங்க எவ்வளவு பொங்கும் பரிவு அவரிடத்துல, அதனால் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிவிடுகிறாராம். இப்படி இவர் மேலே வந்து அவரை வளரதை பொறுக்காமல் சில பேர் இந்த மாதிரிலாம் செய்தார். உத்தம நம்பி என்பவரை திருத்தி பண்ணி கொண்டார் திருவரங்கத்துலன்னு பார்த்தோம் இல்லையா. அவர் என்ன பண்ணுறாராம், ஒரு நாள் பெரிய கோவிலுக்கு ஜீயர் வந்து, அதாவது மாமுனிகள் வந்து சேவிக்கிறதுக்கு போகிறார் பெரிய பெருமாளை, அதாவது ஸ்ரீரங்கநாதனை. அப்படி சேவிக்க போகிற காலத்தில் அந்த உத்தம நம்பி அங்கே இருக்கிறவர் வந்து கைங்கரிய கொத்து. அவர் என்ன பண்ணுறார், கிளம்புங்கோன்னு அவசரப்படுத்தியிருக்கார். உடனே மாமுனிகளும் திரும்பி தன்னுடைய பல்லவராயன் இடத்துக்கு வந்துட்டார். அன்றைய தினம் கொஞ்சம் சத்தே அப்படி கண்ணை இறந்தாராம் அந்த உத்தம நம்பி. அப்போது பெரிய பெருமாள் கனவுல தோன்றி, திரு அனந்த ஆழ்வானாகிய மணவாள மாமுனிகளில் ஏன் இப்படி சொன்னேன், அவர் என்னுடைய ஆதிசேஷன்னா, அவர் எனக்கு நான் அப்படி சயனிச்சுருக்கேனே அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் அவர், நீ இப்படி அபச்சாரப்பட்டுன்ட்டியே அப்படின்னு கேட்டாராம். ஐயோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், ஷமிக்கணும், இப்படி அபச்சாரப்பட்டுட்டேனே அப்படின்னு மனம் வருத்தப்பட்டுண்டு உடனே சட்டுன்னு கண்ணை விழித்து உடனே ஓடி போனாராம் மாமுனிகள் இடத்துல. ஓடி போய் அவர்கிட்ட அவர் வந்து க்ஷமித்தருளணும்னு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இதே மாதிரி இன்னொன்று என்ன நிகழ்ச்சி இவருடைய வைபவத்தில் அப்படின்னா, சடகோபகுட்சி என்ற ஒரு அம்மையார் இருந்தார். அவரும் என்ன பண்ணினா காலக்ஷேபங்கள் கேட்டுட்ட மாமுனிகள் இடத்துல வந்துட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுறா, ஒரு நாளைக்கு அந்த மடம் சாத்தியிருக்கும் இல்லையா, அந்த கதவு துவாரத்து வழியாக எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது மாமுனிகளுடைய வடிவழகை பார்க்கணும். சுந்தர திருத்தோழினி வாழியே, ரொம்ப சுந்தர திருத்தோழனோட அப்படியே முப்புரி நூலும் வச்சுட்டு ரொம்ப அம்சமாக இருப்பாராம், நல்ல நிறத்தோடு இருக்கக்கூடியவராம். அப்படிப்பட்டவர் அந்த மடத்துக்குள்ளே எட்டி அந்த துவாரம் அந்த ஓட்ட வழியாக அந்த அம்மையார் பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து அந்த ஆதிசேஷன் விளவலேர்னு காட்சி அளித்தார். ஏன்னா அதுதானே அவருடைய ஸ்வரூபமே. ரொம்ப அழகாக அவருக்கு காட்சி கொடுத்திருக்கார் மாமுனிகள். ஆனால் அவரை வெளியில் வந்து இதை பற்றி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டாராம். அது போலவே எறும்பியப்பா என்று ஒருவர், அந்த எறும்பியப்பா என்ன பண்ணுறார், இவரை சேவிக்கிறதுக்கு வரார். ஆனால் பிரசாதம்லாம் வாங்கிக்காமையே போயிடுறார். தன்னுடைய இல்லத்துக்கு திருப்பி விடுகிறார். அங்கே போனதும் அவர் வந்து தன்னுடைய திருவாரண பெருமாளுக்கு கோவில் காப்ப அந்த இதெல்லாம் நீக்கிறதுக்கு பார்க்குறார், முடியல.
ஐயோ என்னடா அது இப்படியெல்லாம் நடக்கிறதே அப்படிங்கும்போது தான் அவருக்கு தெரியுது, ஆகா நம்ம பிரசாதத்தை வாங்காமல் வந்துட்டோமே அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சுது மாமுனிகளுடைய அவருடைய அற்புதங்கள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டு நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு மீண்டும் அவர் என்ன பண்ணுறார், மாமுனிகள் இடத்துல வந்து சேர அவர்கிட்ட சேர்ந்து பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு அவரையே தஞ்சமாக பற்றுகிறார். இவர் தான் பின்னால் பூர்வ தினசரியை உத்தர தினசரியை என்று எழுதினார், கிரந்தங்களை நமக்கு கொடுத்தார். மாயாவாதிகள் சிலர் மீண்டும் அவரை வந்து நீங்கள் தர்க்கவாதம் பண்ணணும்னு அழைக்கிறார்கள். ஆனால் இவர் மறுத்துவிட்டார், வேண்டாம் மாட்டேன், ஆச்சாரியன் அவருடைய சொல்லை மதித்து அவர் வரமாட்டேன், பகவத் விஷயத்துல தான் இருக்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் கேட்கறதில்ல. அதனால் என்ன பண்ணார், அவர் வந்து தன்னுடைய சீடன் வேடலப்பை அப்படிங்கிறவரை வாதத்துக்கு அனுப்புகிறார். சொல்வா இல்லையா, ஆச்சாரியனை மிஞ்சிய சிஷியனாக அந்த வேடலப்பை என்ன பண்ணார், ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதத்தோடு மிக அற்புதமாக அவர் வந்து இந்த தர்க்கவாதம் செய்து ஜெயிச்சு விடுகிறார். உடனே அவர் என்ன பண்ணுறார், ரொம்ப சந்தோஷப்படுறார், தன்னுடைய சீரன் வேடலப்பையை அவர் பாராட்டுறார். அதே மாதிரி கந்தாடை நாயன் என்பவரையும் அவர் வந்து பாராட்டுறார் மாமுனிகள். அவருடைய எளிமைக்காக இதை சொல்கிறார், தன்னுடைய சீடரையும் பாராட்டுறார், அதே மாதிரி கந்தாடை நாயன் என்பவரையும் அந்த ஜீயரையும் அவர் பாராட்டுறார். அவருடைய அறிவு திறன், புத்தி கூர்மை அத்தனையும் அவர் பாராட்டுறார். இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் பிரதிவாதி பயங்கரமண்ணா அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் வந்து திருவேங்கடமுடையானை பற்றி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவேங்கடத்துக்கு போகிறார். அங்கே வந்து திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியாமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி பண்ணிட்டு இருக்கிற வேளையிலே அவருக்கு வந்து மாமுனிகள் பற்றிய அந்த செய்திகள்லாம் வருது. திருவரங்கத்தில் பெரியஜியர்னு ஒருவர் இருக்கார், அவர் மிக அற்புதமாக கலக்ஷேபம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயம் அவருடைய காதுக்கு எட்டுகிறது. உடனே இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கார் இல்லையா. இப்போ ஏதாவது பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா செய்கிற காரியத்தில் ஏதாவது தவறு ஏற்பட நேர்ந்துவிடும். இவர் வந்து அங்கே திருமலையில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அதில் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, தீர்த்த பிரசாதத்தில் அந்த திருத்துழாயை சேர்க்க மறந்துட்டார். அதனால் அந்த பரிமளம் அது குறைஞ்சி போச்சா அப்படின்னா குறையலை. அப்போது அந்த பெரிய கேள்வியப்பன்கிற ஜீயர் சொன்னாராம், எப்போதை விட இன்னைக்கு ரொம்பவே அந்த பரிமளம் மணக்கிறது. ஏன்னா பெரிய ஜீயரை பற்றிய நம்ம வந்து சுவாரஸ்யமாக அவரை பற்றி நம்ம கேட்டுருந்தோம் அப்படின்னு. இது அவருடைய மாமுனிகளுடைய பெருமைகளை மிக அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டுறது. மாமுனிகளுக்கு ஒரு நாள் ஆச்சாரிய கிருதயத்தில் ஒரு சந்தேகம் வருது, யார்கிட்ட கேட்டு நம்ம தெளிவு பெறலாம் அப்படின்னு யோசிக்கையிலே தன்னுடன் கற்றுணர்ந்த அந்த திருநாராயணபுரத்து ஆயி, அதாவது திருவாய்மொழி பிள்ளை தானே இவருடைய ஆச்சாரியன், அவர்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கும்போது இந்த திருநாராயணபுரத்து ஆயி என்பவரும் கற்றுக்கொண்டு வந்தார். அவரை சந்தித்து நாம் தெளிவு பெறலாம்னு கிளம்புறார். திருநாராயணபுரத்து ஆயியை சந்திப்பதற்காக மாமுனிகள் கிளம்புகிறார். அதே வேளையில் அந்த திருநாராயணபுரத்து ஆயையும் மாமுனிகளை சந்திப்பதற்காக, இருவருக்கும் அந்த காலத்துல எல்லாம் இப்போ மாதிரி மெசேஜஸ்லாம் போக முடியாது. அப்போது ஆனால் அவள் ரெண்டு பேரும் அப்படி எதிர்க்க சந்தித்து கொள்கிறார். எதிர்க்க அப்படி சந்தித்து கொள்ளும்போது மாமுனிகள் வந்து திருநாராயணபுரத்து ஆயை பற்றி ஒரு தனியனை இயற்றுகிறார், அருளி செய்கிறார். அதை கேட்ட உடனே திருநாராயணபுரத்து ஆயி மாமுனிகளை பார்த்து, எம்பெருமானாரோ காரிமாறனோ அல்ல அல்ல பொழுது நின்ற பிராணி நீர் அப்படின்னு பாடி மகிழ்ந்தாராம். அதனால் சில காலம் வந்து ஆழ்வார் திருநகரியில் மீண்டும் சில நாள் வந்து மாமுனிகள் அங்கே இருந்தார். பிரதிவாதி பயங்கரமன்னா இவருடைய பெருமைகளை கேட்டு மகிழ்ந்து மாமுனிகளிடத்திலே பொன்னடிக்காட்சியர் அப்படிங்கிறவரோட புருஷகாரத்தோட வந்து இருந்து அவரை ஆசிரியத்து சில காலம் ஸ்ரீரங்கத்தில், அதாவது திருவரங்கத்தில் அவர் அண்ணா இருந்தார். அப்புறம் அவர் வந்து திரும்பவும் காஞ்சிபுரம் எழுதினார். மாமுனிகளும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மீண்டும் திருவேங்கடத்துக்கு போகிறார், திருப்பதிக்கு போகிறார். திருப்பதிக்கு போய் அங்கே அந்த பெரிய கேள்வி அப்பன்ஜியர் சுவாமிகள் இருந்தார் இல்லையா, அவருக்கு கீழே ஒரு சிறிய கேள்வி அப்பன்ஜியர் அப்படிங்கிறவரை நியமிக்கிறார். அப்படி வர வழியில் திருப்புக்குழி, திரியவுள், அடுத்தது திருவாளி திருநகரி, திருநாங்கூர், இப்படி எல்லா திவ்ய தேசங்களுக்கும் அவர் யாத்திரை மேற்கொண்டு அங்கே மங்களாசாசனமெல்லாம் செய்து வருகிறார். காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் அப்பாச்சியார் அண்ணாவையே அங்கே எல்லாரையும் இருந்து எல்லாருக்கும் இந்த சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணிட்டு இந்த மக்களை எல்லாம் திருத்தி பண்ணிக்கொள்ள அவர் அங்கே அவரை நியமித்தார். அங்கே திருவாழி திருநகரி போகும்போது திருமங்கை ஆழ்வாருடைய அழகலை மயங்கி திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு வடிவழகு பாசுரத்தை மாமுனிகள் வந்து அருளி செய்தார்.
அப்பாச்சி அன்னார் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மாமுனிகள் வந்து அங்கேருந்து நீ காஞ்சிபுரத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இங்கே வரார் இல்லையா திருவரங்கத்துக்கு. அப்போது பிரிவு தாங்காமல் அவர் வருத்தப்படுறார், சுவாமிகளே நீங்கள் எங்களை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு. ஆனால் மாமுனிகள் என்ன பண்ணுறாரு, இல்லை திருவரங்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செம்பு ராமானந்தத்தை கொடுத்து ஒரு திருவுருவம் செய்து அவர்களிடத்துல கொடுத்து விட்டு வந்தார். திருமேனி செய்ய சொல்கிறார். ஒன்று அப்பாச்சியார் நாட்டை கொடுத்துட்றார், இன்னொன்று வந்து பொன்னடிக்காட்சியர் கிட்ட கொடுக்குறார். இந்த 2 திருமேனிகளையும் இன்னி வரைக்கும் நம்ம வந்து சேவிக்கலாம். சிங்கப்பெருமாள் கோவில் முதலியாண்டான் திருமாளிகையிலையும் நாங்குநேரி வனமாமலை மடத்திலும் இதை நாம் வந்து சேவிக்கலாம். பிரதிவாத பயங்கர அண்ணா அவர்களை ஸ்ரீபாஷி ஆச்சாரியனாகவும் கோவில் கந்தாடை அண்ணன் மற்றும் சுத்தசத்வ அண்ணா அவர்கள் இருவரையும் பகவத் விஷய ஆச்சாரியனாகவும் மாமுனிகள் நியமித்தார். கந்தாடை நாயன் சுவாமிகளை வந்து ஈடு 36,000 படி திருவாய்மொழிக்கு அவர் வந்து அரும்பதம் அதை சாதிக்குமாறு அவர் வந்து அவரை நியமித்தார். திருவாய்மொழி அதோடைய பொருளும் சொற்களையும் சுருங்க தெளிவாக அடியார்களுக்கு புரியும்படியாக அதை எடுத்து செல்வதற்காக இவர் வந்து திருவாய்மொழி நூற்றந்தாதி என்ற ஒரு கிரந்தத்தை நமக்காக மாமுனிகள் அருளை செய்தார். திருவாய்மொழி நூற்றந்தாதி நமக்காக கொடுத்தார் அல்லவா. இன்னொன்று மிக முக்கியமான ஒரு கிரந்தம், பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இவற்றை பற்றிய முக்கியமான கிரந்தம். ஆழ்வார்கள் அவதரித்த திருநட்சத்திரம், ஆழ்வார்கள் அவதரித்த ஸ்தலங்கள், அவதார ஸ்தலங்கள், ஆச்சாரியர்கள் பற்றியது, ஆச்சாரிய சிஷ்ய உறவு எப்படி இருக்கணும், இதெல்லாம் குறித்து ஒரு மாலையாக தொகுத்து ரத்தின மாலையாக நம்ம இடத்திலே மாமுனிகள் உபதேச ரத்தின மாலை என்ற கிரந்தத்தை நமக்காக அருளி செய்திருக்கிறார். அந்த இதில் முமுட்சுப்படி, ஸ்ரீவஷ்ண பூஷணம், அதாவது ரகசிய கிரந்தமெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய பெருமைகள், முக்கியமாக ஸ்ரீவஷ்ண பூஷணத்தோட பெருமைகள், அதோடைய ஏற்றத்தெல்லாம் வந்து அந்த உபதேச ரத்ன மாலையில் ரொம்ப அற்புதமாக சுவாமிகள் வந்து நமக்காக அருளி செய்திருக்கிறார். திருவாய்மொழியின் பாசுரங்களின் அர்த்த விசேஷங்களை கேட்டு அந்த காலக்ஷேபத்தை கேட்கணும், மாமுனிகள் இடத்துலேருந்து கேட்கணும் அப்படின்னு பெரிய பெருமாள் திருவரங்கம் பெரிய பெருமாளுக்கு திருவுள்ளம் ஏற்பட்டவான். ஒரு திரு பவித்ர உற்சவ நன்னாளில் அன்றைக்கி சாத்துமறை அன்னைக்கு நம்பெருமாள் அந்த திரு பவித்ரோ உற்சவ மண்டபத்தில் எழுதியிருக்கார். கூடவே கைங்கரிய பிறர்கள் ஜீயர்கள் எல்லோரும் எழுதியிருக்கக்கூடிய தினத்தில் மாமுனிகளும் அங்கே சென்றிருக்கிறார். அப்போது வந்து பெருமாள் திருவுள்ளத்தை சொல்கிறார், ஒரு வருட காலம் வந்து மற்ற உற்சவங்களெல்லாம் நிறுத்திட்டு இந்த காலக்ஷேபத்தை நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார். உடனே மாமுனிகளும் தன்னடக்கத்தோடு, அது பெரிய பெருமாள் கேட்டாச்சுன்னா அதனால் தன்னடக்கத்தோடு அதை பரிவோடு அப்படி கேட்டுண்டு அவர் வந்து சாதிக்க ஆரம்பிக்கிறார். சாதிச்சுருக்கார். 6,000 படி, 9,000 படி, 24,000 படி, ஈடு 36,000 படி, இதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள், அர்த்தங்கள், காலக்ஷேபம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நடந்து முடியக்கூடிய அன்றைய தினத்தில் ஒரு சிறுவன் வடியில் நம்பெருமாள் வரார். வந்து ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் அப்படிங்கிற அந்த தனியனை எடுத்து கொடுத்துட்டு அவர் காணாமல் போயிட்டார். அந்த தனியனை எடுத்து கொடுத்துட்டு போகிறார் இல்லையா, ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் திப்பக்தியாதி குணார்ணவம் இதீந்திர பிரவணம் வந்தி ரம்ய ஜாமாத்திரமுனி. இந்த தனியனை எடுத்து கொடுத்தோன்னா அது அப்போல்லாம் ஓலைப்படுத்துகிறார். ஓலைப்படுத்தும் போது திருப்பவும் மீண்டும் அந்த சிறுவனை கூப்பிட்டு இதை படிக்க சொல்லும்போது அந்த சிறுவனுக்கு தெரியல. ஏன்னா முதல் வந்தது அரங்கநாயகம் என்கிற நம்பெருமாள் தான் வந்திருக்கார். இது வந்து அந்த பெரிய பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி துவாரபாலகர் அந்த சந்தன மண்டபம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே நடந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம போனோம்னா அந்த சன்னதியில் மாமுனிகள் ஆதிசேஷ பரியங்கத்தில் அமர்ந்து இந்த இதெல்லாம் காலக்ஷேப நிகழ்ச்சி நடத்துவது இன்னும் அங்கே நமக்கு சித்திர ரூபத்தில் நம்மளால் சேவிக்க முடியும். மணவாள மாமுனிகள் வந்து திருவேங்கடத்துக்கு மீண்டும் திருவேங்கடம் திருமாலிருஞ்சோலையெல்லாம் போகிறார். உடனே அவருக்கு வந்து வடநாட்டு திவ்ய தேசம் சேவிக்கணும், மங்களாசாசனம் பண்ணணுங்கிற ஒரு திருவிழம் வர்றதுனால அவர் அங்கே மீண்டும் வடநாட்டுக்கெல்லாம் அங்கெல்லாம் போய் மங்களாசாசனம் செஞ்சுட்டு மீண்டும் திருவரங்கத்துக்கே வந்துடுறார். தன்னுடைய திருவடி பாதுகையை வந்து எறும்பி அப்பாவுக்கு அருளி செய்கிறார். இவர் வந்து பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானங்களுக்கெல்லாம் பெரியாழ்வார் திருமொழிக்கெல்லாம் சிலது கரையான்லாம் அரிச்சு போயிருந்துதான். அதை பார்த்துட்டு இவர் வந்து அந்த விட்டு போனதுக்கு மட்டும் இவர் வந்து வியாக்கியானங்கள்லாம் இவர் செய்தார். ஆச்சாரிய கிருதயத்துக்கும் அவர் எழுதும்போது அவருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டுறது. உடனே எம்பெருமானாரை நினைத்து கொண்டு இவர் வந்து ஆர்த்தி பிரபந்தம் அப்படிங்கிறத அவர் அருளி செய்கிறார். இல்லாத மாமுனி
குற்றமில்லாத மாமுனியான மணவாள மாமுனிகள் திருநாடு அலங்கரிக்க அந்த உடல் நலத்திலேருந்து அங்கே போகிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறார். எறும்பியப்பாலாம் மிகவும் வருத்தப்படுறார். அவருடைய சீடர்களை அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னும் நவரத்னங்கள் என்றும் 2 வகை உண்டு. இவர் நோவு சாத்திக்கிறார் இல்லையா மாமுனிகள், அதாவது அவருடைய இறுதி காலகட்டம். அப்போ எறும்பியப்பா எல்லாரும் அவருடைய சீடர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படும்போது அவர் சொல்கிறார், இல்லை வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளை திருவடிகளே சரணம், வாழி உலகாரியன் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்னு இதை தினைக்கும் நீங்கள் அனுசந்திக்கணும் அப்படின்னு, பெரிய எம்பெருமானாரை சேவிக்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய சிஷியர்களிடத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கிறார். நான் அருளிச்செயலை ஒரு முறை நான் கேட்கணும் அப்படின்னு. உடனே இந்த அருளிச்செயலுக்கு அந்த அருளிச்செயல் கோஷ்டிக்கு ஏற்பாடாகிறது, அதாவது 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி ஏற்பாடாகிறது. பிரபந்தமெல்லாம் எல்லாரும் சேவிச்சுன்னு இருக்கா. அப்படியே சேவிச்சுன்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது முடிஞ்சு சாத்துமறையெல்லாம் ஆறுது. இவருடைய சௌலபியம் பாருங்கள், எளிமை எப்பேற்பட்டதான ஒரு எளிமை. மாமுனிகள் எல்லார்கிட்டேயும் அபராத க்ஷமானம் கேட்டுக்கிறார். யார் இடத்துலையாவது நான் ஏதாவது கோபப்பட்டு இருந்தாலோ ஏதாவது தவறுகள் இழைத்திருந்தாலோ மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாராம். பெரிய ஜீயர் அவரே இப்படி எவ்வளவு தன்னடக்கத்தோட எளிமையோடு அவர் கேட்டிருப்பார். அவர் பேர்பட்டவர் பெரிய ஜீயர். அவர் அதனால தான் அவருக்கு பொய்யில்லாத மாமுனி என்ற திருநாமமும் குற்றமில்லாதவர் என்ற திருநாமமும் அவருக்கு ஏற்பட்டது. இவருடைய அந்த அந்திம காலத்தில் அப்படியே பெரிய பெருமாள் கருடனோட அப்படியே வந்திருந்து தன்னுடைய ஜோதியோடு அவரை ஏற்றுண்டார். இன்னைக்கும் மாமுனிகளுடைய திருவரசு திருவரங்கத்தில் இருக்குது. இவருடைய ஒப்பற்ற நிலையையும் இவர் உபதேசித்த வைஷ்ணவ லட்சணங்களையும் இவருடைய சிஷ்யர்களை பற்றியும் அடுத்த பதிவிலேயே நாம் காணலாம். நன்றி. மணவாள மாமுனிகளே திருவடிகளே சரணம் சரணம். அரங்கநகர் வாழ, அடியார்கள் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாந்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கல